ஆண்டுகளாக முக்கியமான குழந்தைகள் குறித்த ஒரு பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த 30 ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் நமக்கெல்லாம் மிக முக்கியமான ஒரு தலைப்பான குழந்தை பாதுகாப்பு குறித்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களிலிருந்து நம்மளெல்லாம் இங்கே அழைத்து இதை பற்றி நிறைய தகவல்களும் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயங்களும் நமக்கெல்லாம் கொடுப்பதற்காக இந்த ஒரு கலந்துரையாடலையும் அவர் வந்து ஏற்பாடு செய்திருக்கோம். நன்றியும் வாழ்த்துக்களையும் போக்கியனுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். காலையில் வந்து குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து இருக்கக்கூடிய அமைப்புகள் என்னென்ன அமைப்புகள் இருக்கு, அது என்ன மாதிரி செயல்படுறாங்க, முக்கியமாக தமிழ்நாட்டில் மாநில அளவில் அதை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம், அதில் எப்படி நம்ம வந்து செயல்படுத்தலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் பலர் வந்து நம்மளே பகிர்ந்து கொண்டார்கள். மிக பயனுடையதாக இருந்தது. இந்த மதிய ஆண்கள் வந்து அவங்களே நல்லா ஜாம்பவான்களாக இருக்காங்க. அவங்களுக்கு இதை வந்து நானே ஷேர் பண்ண வேண்டியிருக்கு. சர்வதேச அளவில் குழந்தை பாதுகாப்புக்காக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு, அதை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம், நம்முடைய நாட்டில் குழந்தைகள் பாதுகாப்பு உறுதி செய்வதற்கு நாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போ வந்து 3 வகையில் வந்து நாம் பேச போகின்றோம், சிந்திக்க போகின்றோம். அதில் வந்து குழந்தைகளுக்கான உடன்படிக்கைகள், ஒப்பந்தங்கள் என்னெல்லாம் இருக்குது சர்வதேச அளவில், அது இந்தியாவில் எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு நாம் அதை வந்து சரியாக செயல்படுவதற்கு இந்த சிவில் சொசைட்டியில் இருக்கக்கூடிய நாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். இரண்டாவதாக இப்போ அதிகமாக இருக்கக்கூடிய இந்த கான்ஃப்ளிக்ட் சிச்சுவேஷன், போராக இருக்கலாம் அல்லது மோதல்கள் கலவரங்கள் உருவாக்கூடியது எப்படி குழந்தைகளை பாதிக்கின்றது, அதற்கு என்ன செய்யணும், என்ன மாதிரியான பாதுகாப்புகள், பாதுகாப்பு அமைப்புகள், பாதுகாப்பு செயல்பாடுகள் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு இரண்டாவது கட்டமாக நம்ம பேசுவோம். மூன்றாவது கட்டமாக வந்து இந்த மாதிரி செயல்பாடுகள் மற்ற நாடுகளில் எப்படி செய்துட்டு இருக்காங்க, முக்கியமாக கனடா, நியூசிலாந்து இந்த மாதிரி நாடுகளில் என்ன மாதிரியான குட் ப்ராக்டிசஸ் சொல்கிறாங்க, நல்ல ஒரு இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய செயல்பாடுகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசப்போம். ஸோ இந்த அமர்வு கண்டிப்பாக நமக்கு வந்து பல புதிய சிந்தனைகளை கொடுப்பதாகவும் இங்கேருந்து போகும்போது பல்வேறு ஆர்கனைசேஷன் வந்திருப்போம், இல்லைன்னா நெட்வொர்க்கில் வந்திருப்போம். ஸோ நம்ம என்ன செயல்பாடுகளை இன்னும் அதிகமாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதை பற்றி நம்ம யோசிக்கக்கூடியது அதாவது இந்த அமர்வு அமையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ முதலாவதாக நம்ம செட்டிங் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ முதலாவதாக நம்ம வந்து கொஞ்சம் வெளிநாட்டுலாம் மற்ற நாடுகளில் இந்த குழந்தை பாதுகாப்புக்காக என்ன மாதிரி செயல்பாடுகள் செய்துட்டு இருக்காங்க, அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், கற்றுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முதல்ல வந்து செல்வின் அவர்கள் நேராக வர முடியல, நியூசிலாண்டில் இருக்காங்க. அவரோட வந்து நான் பிப்ரவரி மாதம் கேரளாவில் ஒரு கல்லூரியில் ஒரு சர்வதேச கான்ஃபரன்ஸ் ஒன்று 2 பேருமே ஒன்றா வந்து இந்த குழந்தை பாதுகாப்பு பற்றி பேசணும். அப்போவே அவர் வந்து நல்ல விஷயங்கள் வந்து அங்கேருந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தார். அங்கே என்ன மாதிரியான நம்ம இப்போ சைல்டு கமிட்டிலாம் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அது மாதிரி அங்கே என்ன இருக்குது, எப்படி செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றி ஒரு காணொலியில் மிஸ்டர் செல்வின் அவர்கள் வந்து நம்மளோட பகிர்ந்து கொள்வார். அதை நம்ம பார்க்கலாம். வெல்கம் செல்வின். Yeah.